நலம் மிகு சந்தையீர் வணக்கம். இது தவிர்க்க முடியாமல் இடம்பெறுகிற ஒரு பதிவு. அமரத்துவம் பெற்றிருக்கிற ஒரு அரிய கலைஞனுக்கான அஞ்சலி. நடிகர், திரைக்கதை ஆசிரியர் என்று பன்முகங்களாக திரையுலகிலே வலம் வந்த மிக பெரும் சிறப்புக்கும் பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சீனிவாசன் அவர்கள் அண்மையிலே அமரத்துவம் எய்தினார். அவருடைய பல்வேறு படங்களை நாம் பார்த்து ரசித்திருக்கின்றோம். கதாநாயகனாக, துணை கதாபாத்திரமாக, குணச்சித்திர நடிகராக, எதிர்மறை கதாபாத்திரமாக என்று பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று மிக மிக அருமையான, அதே நேரத்தில் எளிமையான தன்னுடைய நடிப்பால், வசனங்களால், செயல்பாடுகளால் மக்கள் உள்ளத்தை கவர்ந்த ஒரு மிக பெரும் மனிதர். பண்பிலேயும் மிக சிறந்தவராக, அனைவராலும் போற்றப்படுகின்ற சிறப்பினை கொண்டவர். அத்தகைய ஒரு நல்ல கலைஞரை கலை உலகம் இழந்திருக்கின்றது. அவருடைய வாரிசுகள் கலைத்துறையில் மட்டுமில்லாமல் அவருடைய செம்மாந்த பண்புகளையும் மிகச்சிறப்பாக கொண்டு சேர்க்கின்றன என்கின்ற தன்மையிலே அவர்கள் வழியாக அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் நம்பலாம். எப்படி தமிழிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில நடிகர் நடிகையர் இருந்தால் அதற்காக அவர்களுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் என்று பார்ப்போமோ, அதுபோல மலையாள திரைப்படங்களிலே குறிப்பாக சீனிவாசன் அவர்களுடைய கதாபாத்திரம் இருந்தால் இந்த படத்தை பார்க்கலாம் என்று பலரையும் தூண்டக்கூடிய ஒரு தன்மையுடையவர். நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கு வழங்குகின்றோம். அவருடைய கலை, அந்த கலையின் மூலம் அவர் மக்கள் நெஞ்சங்களில் பிடித்திருக்கின்ற இடம், அவருக்கு கிடைத்திருக்கின்ற பெரும் சிறப்புகள், இவையெல்லாம் இன்னும் எத்தனை காலமானாலும் திரையுலக வரலாற்றிலே மாற்ற முடியாத பெருமையோடு, சிறப்போடு நீண்ட நீண்ட காலம் இருந்து வருகின்ற கலைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டுதலாக அமையும். அவருடைய ஆன்மா அமைதி உரட்டும் என்று வணங்குகின்றோம். வணக்கம்.